அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்ட ஒரு இறைதூதருடைய வரலாறு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். பனி இஸ்ராயில் மக்களிடையே வந்த நபிமார்களின் வரிசையில் இறுதியாக வந்தவர்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகின் சிறந்த 4 பெண்மணிகளில் ஒருவரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஈசா நபி அவர்களுடைய தாயார். ஈசா நபியுடைய வரலாறு அவர்களுடைய பாட்டனாரிடமிருந்து ஆரம்பிக்குது. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையிடம் இருந்து. அவர்களுடைய பெயர்தான் இம்ரான். பனி இஸ்ராயில் மக்களிடையே இவங்க ஒரு நல்ல தலைவராக இருந்தாங்க. ஆனா இவங்க இறை தூதர் கிடையாது. இம்ரான் அவர்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை. அவங்களுக்கு வயது முதிர்ந்த நேரத்தில் தான் அவங்க மனைவி கருவுற்றார்கள். உடனே அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷமாகி அல்லாஹ்விடத்துல ஒரு வாக்கு கொடுக்கறாங்க. இறைவா, உன்னை வழிபடுவதற்காக மட்டுமே என் குழந்தையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே இம்ரான் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. பின்பு சில நாட்களில் ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரிட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அல்லாஹ்விற்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவ்வாறே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்துல் முகத்தஸ்க்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு பெண்ணாக இருப்பதால அங்கேயே அவங்களால தங்க முடியாது. எனவே அவங்களுக்கு ஒரு தனி இடத்தை அமைத்து கொடுக்கறாங்க. மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பராமரிப்பில் தான் வளர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயும் சகோதரிகள். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பராமரிப்பில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்றாங்க. ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்காங்க. அப்போது அவங்க கண் முன்னாடி வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் தோன்றினார்கள். அவர்களை பார்த்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள் அப்படின்னு கத்துறாங்க. அதற்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வானவர். அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறான். இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாத நிலையில் எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான், அனைத்தும் அல்லாஹ்விற்கு எளிதானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தியது. கணவன் இல்லாமல் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க. நாள் செல்ல செல்ல அவங்களுக்கு கர்ப்பம் அடைந்ததற்கான அறிகுறிகள் தெரியுது. உடனே அவங்க பயத்துல ஊரை விட்டு வெளியே செல்றாங்க. அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால ரொம்ப தூரம் செல்ல முடியல. எனவே ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டார்கள். அங்கேயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எப்படி தகப்பன் இல்லாத இந்த குழந்தைய ஊருக்குள்ள கொண்டு போறதுன்னு யோசித்து கொண்டு இருக்காங்க. மேலும் இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு கூச்சலிட்டு அழுகுறாங்க. அப்போது திடீரென்று ஒரு குரல் கேட்டது, உங்கள் இறைவன் கீழே ஒரு ஓடையை வைத்திருக்கிறான். மேலும் இந்த மரத்தின் தண்டுகளை அசைத்தால் அதில் பழுத்த பேரிச்சம்பழங்கள் விழும். எனவே சாப்பிட்டு குடித்து இழந்த வலிமையை மீண்டும் பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கேட்கிறது. எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு பின்பு தண்ணீரை அருந்திவிட்டு ஆறுதல் அடைகிறாங்க. பின்பு ஊருக்கே திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு செய்றாங்க. ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டே ஊருக்குள்ள செல்றாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய குழந்தை பேச தொடங்கியது. உங்ககிட்ட யாராவதும் எதுவும் கேட்டாங்கன்னா நான் நோன்பு இருக்கிறேன், நான் பேச மாட்டேன் என்று கூறிவிட்டு என்னை கை காட்டுங்கள் என்று அந்த குழந்தை கூறியது.
பிறந்து சில மணி நேரங்களே ஆன குழந்தை எப்படி பேசுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு ஊருக்குள்ள செல்றாங்க. கையில் குழந்தையுடன் வந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த மக்கள் அனைவரும் கோபம் அடைகிறாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு திட்ட தொடங்கிட்டாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய உதடுகளில் விரலை வைத்து பின்பு குழந்தையை சுட்டி காட்டினார்கள். இதை பார்த்த மக்கள், உனக்கு அறிவில்லையா, எங்களால இப்படி குழந்தைகிட்ட பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே குழந்தை பேச ஆரம்பித்தது. இதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கின்றேன். அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான். இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக என்னை ஏவி இருக்கின்றான் என்று அந்த குழந்தை கூறியது. இதை கேட்ட மக்கள் அந்த குழந்தையின் தனித்துவத்தை உணர்ந்தார்கள். ஈசா நபி அவர்கள் சிறு வயதிலேயே தனது நண்பர்களுக்கு வீட்டில் என்ன உணவு காத்திருக்கிறது என்பதை பார்க்காமலேயே கூறுவார்கள். ஈசா நபிக்கு 12 வயது ஆன போது தன் தாயுடன் பைத்துல் முகதஸ்க்கு செல்றாங்க. அங்க ஒரு பெரிய பண்டிகை நடக்குது. எனவே அங்கு செல்றாங்க. அங்கு தனது தாயை விட்டுவிட்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்காங்க. அப்பொழுது யூத பாதிரியர்கள் கூட்டமாக சொற்பொழிவு கேட்கறதுக்காக செல்றாங்க. அவர்கள் எல்லாருமே பெரியவங்க தான். ஆனா அவங்களுடன் பயப்படாம சேர்ந்து செல்றாங்க ஈசா நபி. அவங்களுடன் சேர்ந்து சென்று அமர்ந்து கொண்டார்கள். சொற்பொழிவுகளை உன்னிப்பாக கேட்டுவிட்டு சில கேள்விகளை ஈசா நபி அவர்கள் கேட்கிறாங்க. ஆனா அந்த பாதிரியர்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியவில்லை. மேலும் ஈசா நபியுடைய துணிச்சலை கண்டு வியந்து போனார்கள். ஈசா நபியை அமைதிப்படுத்த முயன்றார்கள். ஆனா ஈசா நபி தொடர்ந்து தன் கருத்துக்களை கூறிக்கொண்டே இருந்தாங்க. சிறு வயதிலேயே அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்களாக இருந்தாங்க ஈசா நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினான். அந்த சட்டத்தின் பெயர் சப்பத் சட்டம். அது என்ன சட்டம்னா, வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்ததுல இருந்து சனிக்கிழமை சூரியன் மறைகிற வரைக்கும் நேரத்தை வீணடிக்காமல் இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா நாள் போக போக இந்த சட்டத்தை கடினமாக்குனாங்க யூத பாதிரியர்கள். உடல் நோயோட இருக்கிறவங்கள மருத்துவரை பார்க்க கூட அனுமதிக்க மறுத்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்துல தான் வாழ்ந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களிடம் அல்லாஹ்வின் சட்டங்களை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு நேர்வழிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த மக்கள் கேட்கவே இல்லை. மேலும் இதை அறிந்த பனி இஸ்ராயில் மக்களின் ஒரு கொடூரமான அரசன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்து விட்டான். இந்த 2 நபிமார்களும் இறந்த உடனே அல்லாஹு தாலா ஈசா நபியை பனி இஸ்ராயில் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறை தூதராக ஆக்குனா. மேலும் ஈசா நபிக்கு ஒரு புது வேதத்தை அல்லாஹு தாலா அருளினான். அதன் பெயர்தான் இன்ஜில். ஈசா நபி மக்களிடம் சென்று தன்னுடைய நபித்துவத்தை பற்றியும் அல்லாஹ்வின் கட்டளைகளை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஆனா சில மக்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். ஈசா நபி எனக்கு துணையாக யாராவது வருவீங்களான்னு கேக்குறாங்க. அதில் சில மக்கள் மட்டும் ஈசா நபிக்கு உதவியாளராக இருக்க ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை தான் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் ஹவாரியூன்கள் என்று குறிப்பிட்டுள்ளான். அவர்கள் ரொம்ப மரியாதையுள்ள நல்ல அடியார்களாக இருந்தாங்க, சஹாபாக்கள் போல. அவர்கள் ஈசா நபியுடன் சேர்ந்து இடம் விட்டு இடம் சென்று மக்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்துரைக்கிறாங்க. அல்லாஹு தாலா ஈசா நபிக்கு சில அற்புதங்களை வழங்கியிருந்தான். ஈசா நபி தன்னுடைய அற்புதங்களை அல்லாஹ்வின் உதவியுடன் மக்களுக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் சந்தையில் தன் உதவியாளர்களுடன் ஈசா நபி நடந்து போய்கொண்டு இருக்கும்போது ஒரு கண் தெரியாத மனிதன் யாசகம் கேட்டுக்கொண்டு இருப்பதை பார்க்கிறாங்க. அந்த மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் கண் பார்வை இல்லாதவராக இருப்பதாக சொல்றாங்க. இதை கேட்ட ஈசா நபி ரொம்ப வருத்தப்படுறாங்க.
இருக்காங்க. எனவே அல்லாஹ்விடம் இவருடைய பார்வையை திருப்பி அளிக்கும்படி துஆ செய்றாங்க. பின்பு ஈசா நபி அந்த மனிதனை தொடுறாங்க. தொட்டதுமே அந்த மனிதருக்கு பார்வை திரும்பி வந்துவிட்டது. இதை பார்த்த மக்கள் அனைவருமே ஆச்சரியத்தில் உறைந்து விட்டார்கள். இதே போல ஒரு நாள் மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கும் போது தோல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து என்னுடைய நோயை குணப்படுத்தும்படி கேட்கிறாரு. உடனே ஈசா நபி அல்லாஹ்விடத்தில் அவருடைய நோயை குணப்படுத்தும்படி துஆ செய்றாங்க. உடனே அந்த நோயை அல்லாஹு தாலா குணப்படுத்தி விட்டான். பின்பு ஒரு நாள் ஒரு குழந்தை இறந்து விட்டதை பார்க்கறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த குழந்தையை பார்த்து அழுது கொண்டு இருக்காங்க. உடனே ஈசா நபி அல்லாஹ்விடத்தில் அந்த குழந்தையின் உயிரை திருப்பி கொடுக்கும்படி துஆ செய்றாங்க. உடனே அந்த குழந்தை உயிர் பெற்றது. மேலும் ஒரு நாள் களிமண்ணை கொண்டு ஒரு பறவையை செய்தார்கள். பின்பு இறைவனை துஆ செய்து அதில் ஊதினார்கள். அந்த பறவை உயிர் பெற்றது, பறந்து சென்றது. ஒரு நாள் ஈசா நபி அவங்களுடைய சீடர்கள் கிட்ட 30 நாட்கள் நோன்பு நோக்குமாறு சொல்றாங்க. அந்த சீடர்களும் 30 நாட்கள் நோன்பு நோற்றார்கள். 30வது நாள் நோன்பு அன்று ஈசா நபி ஒரு பாலைவனத்திற்கு செல்றாங்க. அவங்க கூடவே சேர்ந்து அவங்கள பின்பற்றுபவர்களும் செல்றாங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கானோர் ஈசா நபியை பின்பற்றி செல்றாங்க. அதில் சிலர் கண் பார்வையற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள் போன்றவர்களும் இருந்தாங்க. அவங்களுடைய குறைகள் தீரும் அப்படின்ற நம்பிக்கையில ஈசா நபியை பின்பற்றி சென்றார்கள். அதுல இருந்த சில மனிதர்கள் ஈசா நபிக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஈசா நபியை கேலி செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த இறை நம்பிக்கை அல்லாதவர்கள் ஈசா நபியிடம் கேக்குறாங்க, உங்களால வானத்துல இருந்து உணவை வரவழைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்காது அப்படின்ற எண்ணத்துல அந்த நிராகரிப்பவர்கள் கேக்குறாங்க. ஆனா ஈசா நபி அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. துஆ செஞ்சதுமே வானில் இருந்து உணவு நிறைந்த உணவு மேஜையை அல்லாஹு தாலா இறக்கினான். அதில் விதவிதமான உணவுகள் இருந்தன. அதை சாப்பிட்ட நோய்வாய்ப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள் அனைவருமே நல்ல நிலைக்கு திரும்பிவிட்டார்கள். நாள் செல்ல செல்ல ஈசா நபியை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துச்சு. இன்னும் சில மக்கள் அந்த அற்புதங்களை பார்த்து ஈசா நபி தான் இறைவன்னு நம்பினார்கள். மேலும் ஈசா நபி தான் இறைவன் இல்லை, இறைவன் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹு தாலா தான்னு அந்த மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. மேலும் இந்த அற்புதங்கள் எல்லாமே நான் செய்யல, இவற்றையெல்லாம் செய்வது அல்லாஹு தாலா தான், நான் அல்லாஹ்வின் கட்டளைகள் மட்டும் தான் பின்பற்றுகிறேன்னு எடுத்துரைக்கிறாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்த பின்பு அந்த நேரத்தில் சில குழந்தைகள் பசியால் அழுது கொண்டு இருந்தன. இதை பார்த்த ஈசா நபி அந்த குழந்தைகளுக்கு மரத்தில் இருந்து பழங்களை பறித்து கொடுத்தார்கள். சப்பத் சட்டம் அப்படின்னா என்னன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எனவே அந்த சப்பத் சட்டத்தின்படி இது தவறு என்று ஈசா நபியிடம் அந்த யூத பாதிரியர்கள் சொல்றாங்க. மேலும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்த பின்பு இதே போல ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நேரத்தில் பனியால் குளிரில் சில வயதான பெண்கள் நடுங்கிக் கொண்டு இருப்பதை ஈசா நபி பார்க்கறாங்க. எனவே அவங்களுக்கு குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டி கொடுக்கறாங்க. இதுவும் சப்பத் சட்டத்தை மீறிய செயல் என்று மீண்டும் அந்த பாதிரியர்கள் எச்சரிக்கிறாங்க. மேலும் ஈசா நபியிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய சட்டங்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. அதற்கு ஈசா நபி சொல்றாங்க, நான் சட்டங்களை அழிப்பதற்காக வரல, முழுமைப்படுத்துவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் பனி இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு சிறப்பான நாள். கொடுங்கோலனான ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து அல்லாஹு தாலா பனி இஸ்ராயில் மக்களை காப்பாற்றிய நாள். அந்த நாளை கொண்டாடும் விதமாக மக்கள் அனைவருமே பைத்துல் முகத்தஸ்க்கு வருவார்கள்.
இதுதான் சரியான நேரம், அல்லாஹ்வின் கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க என்று எண்ணி ஈசா நபி அவர்கள் செல்றாங்க. அங்கு யூத பாதிரியர்கள் அவங்களுடைய தேவைக்காக மக்களிடம் பணம் வசூலிப்பது போன்ற மோசடி செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் சட்டங்களை அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு மக்களிடம் மோசடி செய்யறாங்க. இதை கண்ட ஈசா நபி அந்த பாதிரியர்களிடம் அவங்களுடைய தவறை எடுத்து சொல்றாங்க. பின்பு ஈசா நபி மக்களுக்கு தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏராளமான மக்கள் ஈசா நபியை பின்பற்றினார்கள். இதை அறிந்த சில மோசமான யூத பாதிரியர்கள், இப்படியே போனா நாம மக்கள் கிட்ட மோசடி செய்து பணம் சம்பாதிக்க முடியாது என்று எண்ணி ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஈசா நபியை நிறுத்தணும் அப்படின்னு ஈசா நபியை பற்றி தவறான வதந்திகளை மக்களிடம் பரப்புறாங்க. அவங்களுடைய பிறப்பு அதிசயம் கிடையாது, அவங்க தாய் ஒரு தவறான பெண், அதனாலதான் அவருக்கு தந்தை கிடையாது அப்படின்னு ரொம்ப தவறான வதந்திகளை பரப்புறாங்க. அப்பதான் மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு என்னென்னமோ செஞ்சு முயற்சி செய்யறாங்க. ஆனா ஈசா நபி அவங்களுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எனவே ஈசா நபியை அடக்க முடியாது என்பதை அந்த பாதிரியர்கள் உணர்றாங்க. பின்பு கடைசியாக ஈசா நபியை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. மேலும் யஹ்யா நபியையும் ஜகரியா நபியையும் கொலை செய்தது போல சாதாரண முறையில கொலை செய்ய கூடாது. ஏன்னா மக்கள் ஈசா நபியை நம்பிட்டாங்க, அவங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கொடூரமான முறையில் கொலை செய்யணும் என்று திட்டம் தீட்டுறாங்க. எனவே அந்த பாதிரியர்கள் ரோமானிய ஆளுநரை சந்திக்க செல்றாங்க. ஈசா நபி செய்யறதையெல்லாம் சொல்றாங்க. மக்களை அவங்களுடைய பக்கம் திருப்பி விட்டார்கள். இதுக்கு மேலேயும் ஈசா நபியை விட்டு வைத்தீர்கள் என்றால் ரோமானியர்களுக்கும் பிரச்சனை தான், உங்களுக்கு எதிராக மக்களை திருப்பி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஆளுநர் ஈசா நபி மீது பெரும் கோபம் கொண்டார். ஈசா நபியை கொடூரமாக கொலை செய்யணும் என்று முடிவு செய்கிறார். எனவே சில பாதிரியர்களும் அவங்களுடைய அடியாட்களும் ஈசா நபியுடைய வீட்டிற்கு வர்றாங்க. அவங்க திட்டம் தீட்டியபடியே கொலை செய்வதற்காக வருகிறார்கள். இதை அறிந்த ஈசா நபி தன் தோழர்களிடம், உங்கள யாரு என்னை போல தோற்றமளிக்கப்பட தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. மேலும் நீங்கள் எனக்கு பதிலாக கொல்லப்படுவீர்கள், மேலும் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொல்றாங்க. அதில் ஒரு இளைஞர் மட்டும் நான் தயாராக இருப்பதாக சொல்றாங்க. மேலும் அந்த இளைஞரிடம் ஈசா நபி திரும்ப திரும்ப கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்றாங்க. பின்பு அல்லாஹு தாலா அந்த இளைஞரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உருவத்தை மாற்றினான். அதே நேரத்தில் ஈசா நபியை வானில் உயர்த்தி கொண்டான். இந்த நிகழ்வு நடந்த பின்பு அந்த பாதிரியர்களும் அடியாட்களும் ஈசா நபியுடைய வீட்டிற்குள் வந்து ஈசா நபி என்று நினைத்து அந்த இளைஞரை கைது செய்து விட்டார்கள். மக்கள் அனைவரும் அவர் ஈசா நபிதான் என்று நம்பிவிட்டார்கள். மேலும் அவரை கொலை செய்வதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த இளைஞரை சிலுவையில் அறைந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்து விட்டார்கள். இறந்தது ஈசா நபிதான் என்று மக்கள் நம்பிவிட்டார்கள். ஆனா ஈசா நபி இறைவனால் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், இன்னும் மரணிக்கவில்லை. மேலும் கியாமத் நாளில் ஈசா நபி வருவார்கள். மறுமை நாளின் 10 அடையாளங்களில் ஈசா நபி அவர்களின் வருகை ஒரு அடையாளமாக இருக்கு. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடம் நீதி செலுத்துபவராக, தீர்ப்பு வழங்குபவராக இறங்குவார். சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார், ஜிஸ்யா வரியை நீக்குவார். வாங்குவதற்காக யாரும் இல்லாத அளவுக்கு செல்வம் கொழிக்கும். 2 வானவர்களின் சிறகுகள் மீது தம் கைகளை வைத்தவராக இறங்குவார். அவர் தலை குனிந்தால் தலையில் நீர் கொட்டும், தலையை உயர்த்தினால் முத்து போல் தண்ணீர் சிதறும். பின்னர் தஜ்ஜாலை தேடுவார்கள். பைத்துல் முகத்தஸின் அருகில் உள்ள லுத் என்னும் வாசலில் வைத்து அவனை கொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த வீடியோ மூலமா ஈசா நபியுடைய வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன?
இரண்டாவது கேள்வி, ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த 2 இறைதூதர்கள் யார்? மூன்றாவது கேள்வி, ஈசா நபிக்கு அருளப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்.